வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. பாஸ், நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற டிவி டல்லா ஓடுது. இது என்ன டியூப் போயிடுச்சா? இல்லைடா சுண்டு, இந்த டியூப்லாம் போகல. நான் ஆல்ரெடி இந்த போர்டெல்லாம் வேறு டியூப்பில் போட்டு பார்த்துட்டேன். அப்பவும் டல்லாக தான் ஓடுது. பாஸ், இல்லைன்னா இப்படி இருக்குமோ? எப்படி? 110 வோல்ட்ல இருக்கிற கெப்பாசிட்டர் போயிருக்குமோ? இல்லைடா சுண்டு, அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது. 110 வோல்ட்லாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மெயின் ஐசிலே ஃபால்ட் ஆகிடுச்சு. மெயின் ஐசினா ரேட் அதிகமாக வருமே. மெயின் ஐசி சேஞ்ச் பண்ணாமல் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்களேன். சரிடா சுண்டு, மெயின் ஐசி சேஞ்ச் பண்ணாமையே ரெடி பண்ணுற மாதிரி சில ஷார்ட்கட் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பாரு, அப்போ தான் உனக்கு புரியும். வீடியோவில் பார்த்தீங்களாவே தெரியும். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் ரொம்ப டல்லாக தெரியுது. இது காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று பிக்சர் டியூப் டல்லாக இருக்கலாம், அல்லது ஏபிஎல் வோல்ட்டு எல்ஓடிக்கு போகிற ஏபிஎல் வோல்ட்டு ட்ராப் ஆகிருக்கலாம், இல்லைனா மெயின் ஐஸ்லேயே கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இது என்னென்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது போர்டோட பாட்டம் வியூவு. பார்த்தீங்கன்னா A59 பட்டர்ஃப்ளை ஐசி இருக்குது. இது மெயின் ஐசி. இந்த மெயின் ஐசிலையும் ஒரு சில டைமு பிக்சர் டல்லாகிற மாதிரி ஃபால்ட் ஆயிரும். மற்ற டிவி வீடியோ எல்லாம் வரும், சவுண்டு வரும், எல்லாமே வரும். ஆனால் பிக்சர் டல் ஆயிரும். அந்த மாதிரியும் ஒரு சில டைம் மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஓடியில் மேலே பார்த்தீங்கன்னா 3வது பின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎல் சிக்னல் பின் அவுட்டு. இந்த பின் அவுட்டுக்கு வோல்ட்டு ஒரு 4லேருந்து 8க்குள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா அது ஏதோ ட்ராப் இருந்தாலும் உங்களுக்கு பிக்சர் டல்லாக இருக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு 1K ரெசிஸ்டர் இருக்கும், அது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த மாதிரி டல்லாக இருக்கும். இதில் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் வோல்ட்டு பார்க்கலாம். 110 கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்து 12 வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஆடியோ வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. எல்அவுட்டுக்கு வோல்ட்டு கரெக்டாக தான் போகுது. 110 வோல்ட்டு கரெக்டாக போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்டும் சரியாக இருக்குது. ஆனால் ஏபிஎல் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு. 2 வோல்ட்டு தான் வருது. சுத்தமாக வோல்ட் இல்லைன்னா 1K ரெசிஸ்டன்ஸ் கடை போயிருக்கலாம். ஆனால் 2 வோல்ட் இருக்குது, அதனால் 1K ரெசிஸ்டன்ஸ் போகலை. அந்த ட்ராக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஐசிக்கு வரும். மெயின் ஐசிலேருந்து ஏபிஎல் சிக்னல் போகும், சிக்னல் வோல்ட்டு. அந்த ட்ராக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே போனோம்னா பாருங்கள், அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா அது இங்கே கீழே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கேயே ட்ராப் ஆகி தான் இருக்குது வோல்ட்டு. அது எப்படின்னா உங்களுக்கு மெயின் ஐசியில் தான் இது ஃபால்ட்டு. மெயின் ஐசிலேருந்தே அந்த ஏபிஎல் வோல்ட்டு சிக்னலு எதுவும் போகலை, அதாவது லோவாக போகுது. 2 வோல்ட் அந்த மாதிரி தான் போகுது. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ஒன்று மெயின் ஐசி வேறு மெயின் ஐசி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லனா அதை இந்த மாதிரி C161 C162 இந்த பின் இருக்கிற இடத்துல ஒரு 10K ரெசிஸ்டரு இந்த மாதிரி நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா அது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஎல் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 4 வோல்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். மெயின் ஐசி சேஞ்ச் பண்ணோம்னா ரேட்டு அதிகமாக வரும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.